Hello detailers, welcome this video. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா GA எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ இதுவும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு GAவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா GAவும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி GAல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றது போன வீடியோவில் பார்த்தோம். இது வந்து டீட்டெயிலாக எப்படி அதை ரெஃபர் பண்ணுறது, அந்த இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நல்லா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து அதில் செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து செக்ஷன்ஸ். இப்போது அந்த செக்ஷனை நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது தான் அந்த இடத்துல என்ன மாதிரியான கான்செப்டில் அந்த பில்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவில் செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டிலே இருந்து டீட்டெயிலர் ஆயிடலாம். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது லோயர் ரூஃப் அப்படின்ற ஒரு ஜிஏனா ஃபுல் ஃபார்ம் வந்து ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் பிளான் ஃபார் லோயர் ரூஃப். வந்து ஒவ்வொரு ரூஃப்க்கும் கொடுப்பாங்க. ரூஃபு ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று பார்த்துருப்போம். நீங்கள் கீழே உள்ள வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இன்றைக்கி பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு லோயர் ரூஃப் அப்படின்ற பில்டிங். இந்த பில்டிங்கில் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா பினா பீம், LRB7 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. காலம்னா LRC7, அதாவது CB அந்த நோட்டேஷன்ஸில் இருக்கும். இது வந்து இப்போ லோயர் ரூஃப் அப்படின்றதுனால முன்னாடி இருக்கிற அந்த LR அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா இப்போ GB4 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பீம்னா மேக்ஸிமம் B அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலம்னா C அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த மார்க் வந்து ஸ்லாப், அது ஸ்லாபோட லெவல். இந்த SSL ப்ளஸ் 9.270 அப்படின்றது அந்த லோயர் ரூஃப் ஸ்லாபோட லெவல். இது திக்னஸ் 260 திக்னஸ். SSLங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டேஷன்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ப்ரீஃபாக லெஜெண்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் லெவல் அப்படி சொல்லுவாங்க. இது நெட்டில் என்ன இருக்குது? இப்போ லோயர் ரூஃபில் ஸ்லாப் இருக்குது, பீம் இருக்குது, காலம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் Wன்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன வரும்னா டாப் ஆஃப் வால், அந்த வாலோட ஹைட்டு அந்த 9.750 அது நோட் பண்ணியிருக்காங்களா. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து 9.270 வரும். இப்போது இது வந்து என்ன ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்போ நம்ம இப்படி பக்கத்தில் வச்சுட்டு இப்போ ஸ்லாபோட லெவல் பார்த்திங்கன்னா 9.270. இப்போது இந்த வால் பார்த்திங்கன்னா 9.750. இப்போது அதை மைனஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வாலோட ஹைட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது 9.750 மைனஸ் 9.270 மைனஸ் பண்ணிங்கன்னா 480. இப்போ 480 mm ஹைட் இருக்குது. அந்த ஸ்லாப்லேருந்து மேலே வந்து 480 mm. இப்போ இந்த ஸ்லாப் லெவல்லேருந்து 480 mm வந்து வால் லெவல் வந்து ஹைட்டில் இருக்குது. இப்போது இந்த இடத்துலையும் பீம் லெவலும் காமிச்சிட்டாங்க 9.420. அந்த இதில் பீம் இருக்குது. பீமோட டாப் ஆஃப் லெவல் அதுதான் TOB அப்படி சொல்லியிருக்காங்க, டாப் ஆஃப் பீம். இப்போது இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீமு இந்த மாதிரி ஹேட்ச் கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஸ்லாப் தான், ஸ்லாப்லேயே லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி 9.620. இப்போ வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் க்ளவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து GA வந்து ஃபஸ்ட்டு ஒரு GA கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து ரிவைஸ் ஆகி வரும்போது அது இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி 01 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது சில இது வந்து 02
அடுத்து இப்போ வந்து இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சில நேரம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா 0-2 ரிவிஷன் கூட வரும். இப்போ அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த மாதிரி க்ளவுடு. இப்போ எதுவுமே இல்லை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வர ஜிஏனா அந்த மாதிரி க்ளவுடு எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்துனா 0-2 அந்த மாதிரி வரும். இப்போ எதுவும் ஃபஸ்ட்டு வருதுன்னா அது இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரு, அப்புறம் இந்த மாதிரி வால் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி W4ன்றது வால், அப்புறம் இங்கே உள்ள ஸ்லாப் என்ன லெவலில் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து இப்போ வந்து நமக்கு பார்த்தா ஒரு ஓவரால் புரியும் நமக்கு வந்து இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லாபில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குன்னு. இப்போது செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்குறோம். இப்போது இந்த செக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி இருக்கா, இந்த ஷேப் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு இப்போ மேலே பார்த்து இருக்கா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து மேலே பார்த்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம மேலே பார்க்குறோம். அப்போ இந்த பக்கம் இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட் சைடு. அதாவது நம்ம வந்து இந்த பக்கம் நிற்கிறோம், இங்கே நின்று அந்த பக்கமாக பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கமாக பார்த்துருக்கா, அப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னு அர்த்தம். இங்கே நின்றுட்டு இந்த பக்கமாக பார்க்குறோம், அப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னா லெஃப்ட்டு நமக்கு இது, ரைட் சைடு இது. அந்த மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிவிட்டு இந்த 1ஆம் நம்பர் செக்ஷனை ரெஃபர் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் செக்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க பிளானில். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு விண்டோ மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் 1ஆம் நம்பரை வச்சுக்கிறோம், இந்த பக்கம் அந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது 1ஆம் நம்பர் செக்ஷனை எடுத்தாச்சு. இப்போ 1ஆம் நம்பர் செக்ஷனு இப்படி பார்த்துக்கணும். இந்த பக்கம் செக்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், இந்த பக்கம் 1ஆம் நம்பர் செக்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ 1ஆம் நம்பர் செக்ஷன் வந்து நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஸ்லாப் இருக்குது. என்ன லெவலில் 9.270 அந்த லெவலில் இந்த பக்கம் காமிச்சிருக்காங்களா செக்ஷனில் 9.270 இந்த இடத்துல காமிச்சிருக்காங்களா 9.270. அதோட டெப்த்து 350. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கா. இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஸ்லாப் இருக்குது, அப்புறமா அதோட கொஞ்சம் மேலே போயிட்டு பீம் லெவல் இருக்குது. இந்த 9.270லேருந்து கொஞ்சம் மேலே 9.420 போய் பீம் இருக்குது. அதுக்கு மேலே தான் அந்த வால் இருக்குது. இந்த இடம் வந்து இந்த பில்டிங்கில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த செக்ஷனை வச்சு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து இப்போ 2ஆவது செக்ஷன் பார்க்கலாம். இப்போது இதிலே 2ஆவது செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே மேலே கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்குது. நம்ம இங்கிட்டு இருக்கோம், லெஃப்ட்டு வந்து அந்த ஸ்லாப் போர்ஷன் இருக்குது, ரைட்டில் அது வந்து வெளியில் அவுட் சைடு, அந்த பில்டிங்கை விட அவுட் சைடு. இப்போ சேம் 2ஆவது செக்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்கா, அதே மாதிரி சேம் லெஃப்டில் ஸ்லாப் இருக்குது, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்ஸ்டாண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் செக்ஷனில் பார்க்கும்போது வால் இருந்துச்சு. இப்போது அதே போர்ஷனில் வால் இது அப்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்களா, இங்கேருந்து இங்கே வர மட்டும் அப்ஸ்டாண்டு அப்படின்னு. இப்போ அந்த அப்ஸ்டாண்டோட ஹைட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க 480. இந்த இதில் இந்த மாதிரி தான் இந்த செக்ஷன் ரெஃபர் பண்ணணும். அடுத்து 3ஆவது இந்த 3rd செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லாப் இருக்குது. 3rd செக்ஷன் வந்து உங்களை வந்து டைரெக்ஷன் மாறி இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே நிற்கிறோம், இங்கே நின்று இந்த பக்கமாக பார்க்குறோம். அப்போது ரைட் சைடு வந்து பில்டிங்க்கு வெளியில் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து இந்த ஸ்லாப் இருக்க போர்ஷன். அப்போ ரைட் சைடு வந்து இந்த இருக்குது பில்டிங் எட்ஜு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா டாப் ஆஃப் வால் 9.750 கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல பிடிச்சி காமிச்சிருக்காங்களா 9.750. அப்போ இதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 3ஆவதுல இதுதான் அந்த டாப் ஆஃப் அந்த அப்ஸ்டாண்ட் வால், டாப் ஆஃப் வால். அதுக்கப்புறம் இது வருது இந்த காலம் C3ன்ற காலம். இதுதான் இந்த காலம் தான் இந்த இருக்குது, இந்த காலமில் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து
ஃபோர்த் செக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக ரெஃபர் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பில்டிங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த போர்ஷன் இந்த மாதிரி இருக்குது, இங்கே வந்து இந்த பெண்டு வருது, இந்த இடத்துல வால் வருது, அப்ஸ்டாண்ட் வருதுன்னு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ 4ஆம் நம்பர் செக்ஷன் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. அதுவும் வந்து இதே மாதிரி தான். இங்கே இந்த பக்கமாக பார்த்துருக்காங்க, அப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், நின்று இந்த பக்கமாக நம்ம பார்க்குறோன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போது இந்த இருக்குது 4ஆம் நம்பர் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பில்டிங்கோட ரைட் சைடு, பில்டிங்கோட எட்ஜு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த வால் இருக்குது, டாப் ஆஃப் வால், அப்ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சின்ன வால் இருக்குது. அப்புறமா ஸ்லாப் வருது. ஸ்லாப் வந்துட்டு இந்த பக்கம் வந்திங்கன்னா இதையும் சைடு பை சைடு வச்சுக்கணும், அப்போ நமக்கு புரியும். இப்போ 4ஆம் நம்பரில் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கும், இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது 4ஆம் நம்பர் இங்கே இருக்குது, ரைட் சைடு பில்டிங்கோட எட்ஜு. இதுதான் இந்த போர்ஷன் தான் அந்த வாலு. அதுக்கப்புறமா இந்த ஸ்லாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பீம் இருக்குது, எல்ஆர் B1 அப்படிங்கிற பீம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த பீம் இருக்குது. அடுத்து பீமை தாண்டி வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹேட்ச் வச்சுருக்காங்க. அந்த ஹேட்ச் போர்ஷன் என்னென்னா, அது வந்து என்னங்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு ஸ்லாபு, ஹைட் அதிகமான ஸ்லாபு 9.620. இங்கேயும் அதே மாதிரி இந்த ஸ்லாப் மேலே போயிடுது, அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் நம்பர் செக்ஷன். இந்த பில்டிங்கில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த 5ஆம் நம்பர் செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங்கை கட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஓப்பனிங் இருக்குது, ஓப்பனிங்கில் இங்கிட்ட நின்று பார்க்குறோம். அப்புறம் ரைட் சைடு இது வந்து பில்டிங் எண்டு. அப்புறம் இங்கே வந்தால் இந்த இடத்துல சின்ன இது மாதிரி போகுது. என்னென்னு பார்த்தா டாப் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னா அதுவுமே வால் போர்ஷனும் அப்படி சொல்லுவாங்க, டாப் ஆஃப் கான்கிரீட்னு. அடுத்து ஓப்பனிங் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஸ்லாபு. அதே மாதிரி தான் இங்கே இது வந்து எல்ஆர் B1, அந்த பீமை கிராஸ் பண்ணி இங்கிட்ட இது பீமுக்கு அடுத்து இந்த பக்கம் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் ஸ்லாப் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன்ஸாக பார்க்கணும். இப்போ இதில் 5 வரை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு பில்டிங் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அப்போ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நீங்களாக ஒரு பில்டிங் எடுத்து நீங்களாக எப்படி அது ஸ்டடி பண்ணுறது, செக்ஷன் எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து இதில் செக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.